வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கருவேப்பிலை நமது சமையலில் வெறும் வாசனைக்காக மட்டுமே சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருளாக நம்ம நினைக்கிறது இருக்குது. உணவுகளை நம்ம பயன்படுத்த மாட்டோம், சாப்பிட மாட்டோம். ஸோ ஆனால் நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. கருவேப்பிலை இனிமேல் நீங்கள் தூக்கி எறியதை விட்டுட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளோட சேர்த்து எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகளை கருவேப்பிலை உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை தெரிஞ்சுக்கணும். கருவேப்பிலை நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு வைத்துக்கொண்டீங்கன்னா குழம்பு, ரசம், மோர் என அனைத்து உணவுகளையும் சேர்த்து எளிதாக பயன்படுத்தலாம். நீங்கள் காலையில் இருந்ததுக்கப்புறம் வெறும் வயிற்றில் 2 கருவேப்பிலைகளை பச்சையாக நீங்கள் மென்னும் சாப்பிடலாம். இல்லைனா கருவேப்பிலை சட்னி மாதிரியோ அல்லது உணவுகளில் அப்பப்போ நீங்கள் மென்று சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மற்றும் வயிற்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. கருவேப்பிலை செரிமான நொதிகளை நமக்கு தூண்டி ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்கிறது. வயிற்றுப்போக்கு மற்றும் சீதபேதியை சரி செய்கிறது. கருவேப்பிலையை அரைத்து மோர் அல்லது சுடு தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சோம்னா வயிற்றுப்போக்கு உடனடியாக நமக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். செரிமான கோளாறுகள் ஏதாவது இருக்குன்னா நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணத்தை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஒரு சிறந்த மலமிளக்கியாக செயல்பட்டு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கலை உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் கருவேப்பிலை தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, கருவேப்பிலையில் வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து உங்களுக்கு நிறைந்திருக்குங்க. நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமான மண்டலத்தையே உங்களால் வலுப்படுத்திக் கொள்ள முடியும். எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்வதன் மூலமாக செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். தலைமுடியினுடைய வளர்ச்சியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு மற்றும் இளநரை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. தலைமுடி பராமரிப்பில் கருவேப்பிலையினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அலாதியானது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு காரணம் கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி, புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். இது எல்லாமே தலைமுடியினுடைய அந்த மயிர் கால்கள் இருக்குங்களே, அது வேர்கால்கள் வரைக்குமே உங்களுக்கு வலுப்படுத்துகிறது. ஸோ இதனால தான் இளநரையை நீங்கள் தடுத்துக்கொள்ள முடியும். கருவேப்பிலை இலையை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தலைக்கு நீங்கள் தடவி வந்தீங்கன்னா முடி உங்களுக்கு அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். இளநரையெல்லாம் வராமல் முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம், குணமும் படுத்திக் கொள்ளலாம். இப்போ நிறைய பேருக்கு முடி உதிர்தல் குறைபாடு இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் முடி பலமாக இல்லைன்றதான் அர்த்தம். இப்போ முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் தேவையான ஊட்டச்சத்து அளித்து முடி உதிர்வை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதால அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு கிடைக்கும். இந்த முடி கொட்டுறது, இளநரை, பித்தநரை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இளம் வயதிலே வழுக்க ஏற்படக்கூடிய பிரச்சனை, இது மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பேன், பொடுகு தொல்லை இதுவுமே உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீரிழிவு பிரச்சனைகள் நீங்கள் விடுபட்டு நீரிழிவு நோயை மேலாண்மை செய்யறதுக்கு, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் கருவேப்பிலை ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்கும். அதுக்கான காரணம் கருவேப்பிலை இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட என்சைம்கள் ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவை கலக்கக்கூடிய வேகத்தை குறைக்கும். இதனால ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டது அப்படின்ற அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிளட்ல சுகரோட லெவல் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி உயருமே தவிர ஒரேடியாக பிளட்ல சுகரோட லெவல் ஹை லெவலில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கருவேப்பிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா, கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினை சுரக்கக்கூடிய செல்களை பாதுகாக்கும். அதனால் அதனுடைய செயல்பாட்டை இன்னும் உங்களுக்கு ஆரோக்கியமாக தூண்டும். இதனால் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எப்போதுமே கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கூட இப்போ இருந்தே கருவேப்பிலையை அடிக்கடி உணவுகளில் தினமும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வாங்க. நீரிழிவு அப்படின்ற நோயே உங்களுக்கு இருக்காது, நீங்கள் நலமாக இருக்கலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் இதெல்லாமே நமக்கு நிறைந்திருக்கு. ஸோ இரும்பு சத்து என்ன பண்ணுன்னா, ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கும். அதே வேளையில் விட்டமின் சி நமக்கு கருவேப்பிலையில் இருக்கு. இது இரும்பு சத்தை உடல் நமக்கு எளிதில் உறிஞ்சுவதற்கு, அந்த அப்சார்ப்ஷன் பண்றதுக்கு நமக்கு வழிவகுக்கும். ஸோ தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சில கருவேப்பிலை இலைகளை நீங்கள் மென்று சாப்பிட்டு வந்தாலும், கருவேப்பிலை சமைத்து எடுத்துக்கொண்டாலும், பொடியாக எடுத்துக்கொண்டாலும் இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சத்து பற்றாக்குறை அப்படின்றது உங்களுக்கு நீக்கப்படும். ஸோ அப்போ போதுமான அளவுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் பொழுது ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி கரெக்டான லெவல் இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை முழுமையான அளவுக்கு கிடைச்சிட்டே இருக்கிறதால
மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு போதுமான அளவு கழித்து ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அந்த இரும்பு சத்து பற்றாக்குறை நீக்கிறதுக்கு தான் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளணும். கொலஸ்ட்ரால் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த எல்டிஎலை வந்து குறைத்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎனுடைய அளவை வந்து அதிகரிக்குது. ஸோ அதுக்கு காரணமாக கருவேப்பிலை இருக்கக்கூடிய நார் சத்தும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய தமனிகளில் கொழுப்பு படிவதை முன்னாடியே தடுத்து ரத்த ஓட்டத்தை நமக்கு ரத்த நாளங்கள் வழியாக சீராக்குது. இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற இதயம் சம்பந்தமான நோய்கள் அது வந்து ஏற்படக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு வந்து குறைக்கப்பட்டு பன்மடங்கு இதயத்தை நம்ம பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். இதய தசைகளை எல்லாம் வலுவாக நம்ம வைத்துக் கொள்வதற்கு நம்மளால முடியும். ஸோ அது உணவுகள் மூலமாகவே பண்ணணும்னா கருவேப்பிலாம் எடுத்துக்கொண்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல், பிபி பிரச்சனை இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாங்க. கல்லீரலை பாதுகாப்பு செய்வதற்கெல்லாமே நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவர் ப்ரொடெக்ஷனுக்கு உங்களுக்கு கருவேப்பிலை பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றக்கூடிய முக்கிய வேலையை கல்லீரல் வந்து செய்யுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேனின்கள், கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய டேனின்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இப்போ கல்லீரல் உங்களுக்கு எதனால் பாதிப்படையும் அப்படின்னு அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதனால தான் அப்போ தான் நீங்கள் வந்து கல்லீரலை பாதிப்படையாமல் முன்னாடியே பாதுகாக்க முடியும். இப்போ நீங்கள் தவறான உணவு பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, தவறான உணவு பழக்கம் அப்படின்னா நீர் சத்து, நார் சத்து போன்ற ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸ் அசைவ உணவுகளை தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக கணக்கே பார்க்காம எடுத்துக்கொள்ளும் போது, தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா கல்லீரலில் நச்சு கழிவுகள் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும், கொழுப்பு படிவுகள் அதிகமாக உருவாகும். ஸோ இதனால் கல்லீரல் அழற்சி நோய் நிறைய உங்களுக்கு அந்த கல்லீரல் தொடர்பான வீக்கங்கள் நிறைய ஏற்படும். ஸோ அப்போ கல்லீரல் வந்து பாதுகாப்பு இழந்து போயிடும், கல்லீரலுடைய செல்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நச்சு கழிவுகளை, கொழுப்புகளை எல்லாம் அகற்றி கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றி கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து கருவேப்பிலை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் விட்டமின் ஏ மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இந்த விட்டமின் ஏ வந்து கண்ணினுடைய விழித்திரையை அந்த ரெட்டினாவை பாதுகாத்து மாலை கண் நோய் வராமல் நமக்கு வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கு. வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகள் மற்றும் கண்புரை கேட்ராக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நமக்கு வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதால கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக இருக்கும். கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. இப்போ குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, முதியவர்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான் நிறைய கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதால, மரபு வழி காரணங்களால், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரிலாம் ஒரு சில காரணங்கள் இருந்தாலுமே ஊட்டச்சத்து குறைபாடால் கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் கண் பார்வைக்கு விட்டமின் ஏ, கரோட்டினாய்டுகள் போன்ற ஊட்டச்சத்துக்களை கருவேப்பிலை வழங்கி கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை வந்து உங்களுடைய உணவுகள் வந்து தூக்கி எறியாமல் மென்று சாப்பிட பழகணும். அல்லது தினமும் காலையில் 5 to 10 கருவேப்பிலை இலைகளை நீங்கள் மென்று வயிற்றில் சாப்பிடலாம். துவையலாக, பொடியாக நீங்கள் செஞ்சு மோர் கரைசலில் வந்து கலந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.